கடலூரில் தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். இந்த தென்பெண்ணை ஆற்று திருவிழாவோட சிறப்புகள் என்னென்ன, அங்க பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் தற்பொழுது செய்து தரப்பட்டிருக்கின்றன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தை மாதத்தில் புண்ணிய ரீதியான கங்கை நதி அனைத்து ஆறுகளிலும் கலப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இதனால பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் பண்டிகையுடைய 5ஆம் நாள்ல ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தினால் கங்கை நதியில் தீர்த்தவாரி நடத்தியதுடைய பயன் ஏற்படும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்ற காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல இருக்க தென்பெண்ணை ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆற்று திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறும். அது மட்டுமல்லாமல் கடலூர் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகள் இந்த தென்பெண்ணை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த ஆற்றின் கரையோரத்துல நிறுத்தப்படும். பின்பு அங்கு அந்த சுவாமி சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளமானது வந்தது. இந்த வெள்ளத்திலும் தற்போது அந்த வெள்ள நீர் வடிந்த நிலையில மிகுந்த பாதுகாப்போட இந்த ஆற்று திருவிழா நடைபெற்று இருக்கு. கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் காலை முதல் இங்கு கொண்டு வரப்பட்டு ஆற்றில் நிறுத்தப்பட்டு அவற்றிற்கு தீர்த்தவாரியானது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆற்று திருவிழாவில் குவிஞ்சிருக்கிறாங்க. மேலும் மக்கள் அந்த பகுதியில இன்று ஒரு நாள் மட்டுமே விற்பனையாகும் சுருவள்ளி என்று கூறப்படும் ஒரு கிழங்கு வகையை அதிக அளவுல வாங்கிட்டு போவாங்க. இது அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. மேலும் அந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா போலீசார் படகுகள்ல சென்று பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.